தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கலாமாவும் கலாமாவோட அசிஸ்டன்ட்ஸும் நேரா நம்ம இளமதியோட வீட்டுக்கே வராங்க. ஆல்ரெடி இளமதி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில தான் இந்த கலாமாவும் வராங்க. கலாமா என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இளமதி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில போய் பேசுறாங்க. இந்த மாதிரி உனக்கு பரமனை பிடிச்சிருக்கா? அப்படி இருந்தா சொல்லு. உங்க 2 பேத்துக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இளமதி தான் என்ன சொல்லும் அப்படிங்கிற பதில் ஏற்கனவே கலாவுக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் இப்படி ஒரு கேள்விய கேட்டிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா அப்படின்னு சொன்ன உடனே, அப்புறம் ஏன் பரமன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறான்? அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ தான் பரமன பார்த்து பேசணும். கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அவன் உன்னையே நினைச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுவிட்டு, இந்த கலா வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன? நம்ம இளமதி நேரா வந்து பரமன கோயிலுக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற? கலாம்மா வந்து என்கிட்ட பார்த்து பேசுனாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஃபர்ஸ்ட்டு இளமதி பரம இருந்துக்கிட்டு, இல்ல இல்ல நான்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இளமதி இருந்துக்கிட்டு, நீ ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும். மனசுல என்னைய நெனச்சுக்கிட்டு தானே நீ சம்மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்ட உடனே, ஏன் நீ அசோக்க நெனச்சுக்கிட்டு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கல்ல, அதே மாதிரி தான் நான் உன்னைய நெனச்சுக்கிட்டு இருந்துட்டு போறேன். இது என்ன நியாயம்? அப்படின்னு கேட்க, நம்ம இளமதி பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. பரம இருந்துக்கிட்டு, "இது என்ன பிள்ளையார் நியாயம்? அவங்க மட்டும் ஞாபகமா இருப்பாங்களா? நான் ஞாபகமா இருக்கக்கூடாதா?" அப்படின்னு பரம பிள்ளையார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நேரா வீட்டுக்கு வந்த நம்ம இளமதி, அவங்க அப்பா, அம்மா இவங்க 2 பேரையும் துணிமணியெல்லாம் கட்டிக்கிட்டு, "கிளம்புங்க. நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "ஊர விட்டே போயிடுவோம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கையோட சேர்த்து 2 பேத்தையும் அழைச்சுக்கிட்டு இளமதி வீட்ட விட்டே கிளம்பிடுறாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப இவங்க 2 பேரும் போயிட்டாங்க இல்லையா? இவங்க 3 பேரும் போனதுக்கப்புறம் இந்த லீலாவதி ரிஷிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, "அப்படிலாம் நடக்கக்கூடாதே. இப்ப எப்படி அவங்கள தடுத்து நிப்பாட்டுறது?" அப்படின்னு தெரியாம ரிஷி பரமனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லப் போறாப்புல. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு.